கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நான் உங்களோட பேசவில்லை, கௌரவ அவைத் தலைவரோட பேசுகின்றேன். That is point of order. அவருடைய பேச்சை தொடர்வதற்கு முன்னர் எனக்கு ஒரு நிமிடம் தர வேண்டும். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் கல்வி அமைச்சருக்கு முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு கல்வி அமைச்சர் பதிலளித்திருக்கின்றார். அதன் பின்னர் மாகாண சபையினுடைய சிறப்புரிமை சார்ந்த ஒரு விடயத்தை நீங்கள் எடுத்தாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதனை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாகாண சபை நடைமுறைகள் தெரியாதவர்கள் இந்த இடத்தில் இருப்பதை போலவும் மாகாண சபை நடைமுறைகளை தொடர்ந்து குறை கூறி, அதாவது மாகாண சபைக்குள்ளும் வெளியும் அவர் செயல்படுகின்ற அந்த விடயத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். எல்லா உறுப்பினர்களும் அதற்கு உடன்பாடு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற மாகாண சபை ஒன்றும் தெரியாதவர்கள், நடைமுறை தெரியாதவர்கள், ஒழுங்கு தெரியாதவர்கள் என்கின்ற அந்த பொதுவான குற்றச்சாட்டுக்களை இந்த இடத்திலே முன்வைத்து எதிர்கால சிறிய சந்ததியினருக்கு அவர் வழங்குகின்ற ஒரு செய்தியை அவரை குறிப்பிட்டது போல இந்த இடத்தில் எங்களை பற்றி ஒரு தவறான பதிவை அவர் ஏற்படுத்துகின்றார். அந்த பதிவுக்கு எதிராக அனைத்து உறுப்பினர்களும் அவைத்தலைவர் அவருடைய இந்த குறிப்பு பதிவில இருந்து நீக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். நான் எனக்கு இந்த கேளுங்கள், இந்த மன்னிக்க வேண்டும், இந்த கடிதம் மன்னிக்க வேண்டும். இந்த இதிலே அவர் பாடசாலை வரவு செலவு, அதாவது அபிவிருத்தி சங்க கணக்கு சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்த எத்தனையோ பாடசாலைகளில் அபிவிருத்தி சங்க கணக்குகள் சரியாக கணக்காய்வு செய்யப்படவில்லை. நான் ஏற்கனவே இந்த சபையில் கூடியிருக்கின்றேன். கொக்கிவிலிருந்து பிரைமரியில கூட ஆய்வு, அதாவது ஆய்வு செய்யப்பட்டு களவு கண்டுபிடிக்கப்பட்டது, இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இது ஒட்டுமொத்தமாக தனிய தன்மான சிங்கம் இருக்கின்ற பாடசாலைகள் மட்டுமல்ல, எல்லா பாடசாலைகளிலும் பல பாடசாலைகளுடைய இந்த அபிவிருத்தி சங்க கணக்குகளில் இருக்கிற குறைபாடு, இதை நீக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். சென்ற கூட்டத்திலும் அதற்கு கூட்டத்திலும் தயவு செய்து சொல்லி இருக்கிறேன், ஆசனத்தில் இருந்தபடியே பேச வேண்டாம். அவை தலைவர்களே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த 13வது திருத்த சட்டம் அல்ல, இந்த மாகாண சபை கட்டளை சட்டத்திற்கு கீழே அதிகாரம் இல்லை என்று நான் கௌரவ அமைச்சரை கேட்க விரும்புகின்ற உங்கள் அனுமதியுடன் இது தொடர்பாக கௌரவ தவணாதன் கூறியது போல அந்த அதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அவருடைய செயலாளர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ரொவின்சியல், அதாவது மாகாண பொதுச்சேவை ஆணையாளருக்கு எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றாரா? அப்படி கொடுத்திருந்தால் செயலாளர் இருந்தால் அமைச்சர் அவருடன் கேட்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இந்த மறுமொழியை தெரிவிக்கிறார். கொடுத்திருந்தால் இந்த ஆவணத்தை இந்த கௌரவ சபாநாயகர் தலைவர் அவர்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் தலைவர்களே. அப்படியா நீங்கள் சட்டம் இருக்கின்ற அதிகாரத்தை பாவீங்க. நீங்கள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு இது சம்பந்தமாக கவனாவன் சொன்னது போல இந்த அதிபரை உடனடியாக வேறு பாடசாலைக்கு இணைக்கும்படி அறிவித்திருக்கின்றீர்களா? அறிவிக்காத நடவடிக்கை தற்போதைய கௌரவ அமைச்சர் அவர்களே, முதலாவதாக நான் பேசுகின்ற பொழுது திருவாளர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அறிவிக்கும்படி பிரேரணையை நான் ஆமோதித்திருக்கிறேன். எனவே அந்த நடவடிக்கை எடுத்தால் அவருடைய போலீஸ் போகக்கூடிய வசதி. இங்கே பலரும் பல பேசியிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இந்த 13வது திருத்தம் சம்பந்தமாகவும் யாப்பு விதிகள் சம்பந்தமாகவும் மேலதிக வகுப்புகளை எல்லோரும் அங்கத்தவர்களுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன். தனபாலசிங்கம் அவர்கள் இலங்கை அதிபர் செவன் தரம் 1ஐ சேர்ந்தவர். எனவே அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை நாம் எடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய இசுருபாயில் உள்ள கல்வி அமைச்சரோடாகவே அவருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும். இலங்கை அதிபர் சேவை தரம் 1 என்றபடியினால் அமைச்சராக இருக்கிற எனக்கும் இவரை ஒரு பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. செயலாளருக்கு வந்த அனுமதி இல்லை. ஆளுநர் கைவசம்தான். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். எனவேதான் இவரை உடனடியாக வேறு ஒரு பாடசாலைக்கு என்னால் மாற்ற முடியாமல் இருந்தது.
அதை மாற்றுவதற்காகத்தான் 2 வாரத்துக்கு முன்னராக நடைபெற்ற கல்விக்குழு கூட்டத்திலும் கல்விக்குழுவிலே வந்த அங்கத்தவர்கள் எல்லோருமே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தீர்கள். ஒரு அவசர விசாரணை ஒன்றை ஏற்படுத்தி அதன் அடிப்படையிலே குற்றங்கள் இருப்பின் அதை கடிதமாக ஆளுநருக்கு எழுதும்படி படித்திருக்கிறீர்கள். அதன் பிரகாரம் 2 அங்கத்தவர்கள் நேற்றைய தினம் விசாரணைக்கு சென்று அவருடைய அறிக்கை நான் நினைக்கிறேன் நாளைக்கு எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையிலே ஆளுநர் அவர்களுக்கு இதை அறிவித்து இவரை இடமாற்றம் செய்து இதற்குரிய மேலதிக நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருக்கிறேன். அதுக்காக செயலாளர் அவரிடம் ஆளுநரிடம் தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே இந்த விடயத்தை இப்பொழுது தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக சற்று நேரம் தரும் பட்சத்திலே அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் கூறி அமர்த்துகிறேன்.